சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீனா கிட்ட ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் மாமியார் வந்து ரொம்ப வசதியானவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல அம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, வசதியானவங்கள தான் வந்து நேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்ததுனால வந்து என்னை அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அனுமதிக்கல. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களாம் யார் என்ன வரோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, எங்களையும் எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் அத்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் எங்கள் கூட நீங்கள் வந்ததுனால பேசியிருக்காங்க. இது மற்ற மருமக்கள் கூட்டி போயிருந்தாங்கன்னா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை மீனா, ஒன்றா வந்து உங்கள் மாமியார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது. நீ வந்து அந்த வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்க, உனக்கு அந்த மரியாதை அங்கே இல்லை. அன்பாக இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய மீனா, அன்புக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இந்த அவங்க தோரணை பண்ணுறதுக்கும் அதிகாரத்துக்கும் நம்ம பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லை, எங்கள் அத்தைன்னு சொல்லிட்டு நான் பண்ணிடுவேன். சரி, ஒரே வீட்டில் இருந்துட்டு எல்லோரும் நம்ம வேட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உன் குணம் யாருக்குமே வராது மீனா அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே முத்து அவங்கள பஸ் ஏற்றி விட்றாரு. அப்போ முத்து மீனாவும் காரில் போய்ட்டு இருக்கும்போது மீனா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இப்போ மீனாட்ட கேட்குறாங்க, மீனா ஏன் ஒரு மாதிரி இருக்கா, கிறிஸ் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறான்னு அதனால கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்கள வந்து நம்மளால் ஒரு வாரம் கூட நம்ம வீட்டில் வச்சு பார்க்க முடியல பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா, அந்த வீடு வந்து எங்கள் அம்மா வீடு எங்கள் அம்மா வீடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வீடு எங்கள் அம்மா பேரில் மட்டுமா இருக்குது, எங்கள் அப்பா பேர்லேயும் தான் இருக்குது. ஆனால் அவங்க ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பண்ண ஒரே காரணம், நீங்கள் படிக்கலை, நான் படிக்கலை. நானும் ஒரு வசதியான வீட்டிலேருந்து வந்திருந்தாலோ, இல்லை நீங்கள் பெரிய அளவில் தொழில் பண்ணாலும் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் டிரைவரு, நான் சாதாரண பூ கட்டி விற்றுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன முன்னாடி குறைச்சி பேசிகிட்ருக்கேன், நீங்கள் பூ கட்டி விற்றதில் தான் அந்த காரே வேணும், மறந்துடாத அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அதை நான் மறக்கலை, செய்யும் தொழிலை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் வந்துட்டு உங்கள் அம்மா அப்படி தானங்க நினைக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து பணம் இருந்துச்சுன்னா அவங்க பெருசாக நினைப்பாங்க, மற்றபடி அவங்களுக்கு வந்து பெருசாக தெரிய மாட்டேங்கலாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள வச்சு தான் உலகமா? அவங்கள வச்சு நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு முத்து மீனாவை பார்த்து. இல்லைங்க, கிறிஸ் பாட்டி சொன்னதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த வீட்டில் நீ எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து வேலை செஞ்சிட்ருக்கம்மா, ஆனால் அங்கே யாராவது ஒன்றை மதிக்காங்களா? அந்த வீட்டில் வந்து நீனும் ஒரு மருமகம்மா, அதை புரிஞ்சுக்கோ. நீ ஏம்மா வேலைக்காரி மாதிரி இருக்கணும், அப்படி இருக்குன்னு அவசியம் என்ன இருக்குது? உங்கள் மாமனாருக்கு என்ன செய்யணுமோ செய், உங்கள் அத்தைக்கு என்ன செய்யணுமோ செய். உன்ன மாதிரி சக மருமக அங்கே இருக்கும்போது வந்து அவங்கள மாதிரி நீ இருந்தால் தான் அங்கே மரியாதை. அப்படி இருக்கக்கூடாது. நீ படிச்சிருக்க படிக்கல, அது ரெண்டாவது புறம். அந்த வீட்டில் நீ ஒரு மருமக, அந்த கத்தோடு இருந்துக்கிடணும். மாமியாருக்கு என்ன வேணாலும் செய். அவங்க கூட உள்ள ஒரு சகோதரி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அவங்களும் வேலையை பகிர்ந்துட்டு செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு தான் அங்கே நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க நீ இப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ரோகிணிலாம் என்ன ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி பொண்ணு ஏதாவது வேணும்னா வேணும்னு கேட்பாங்க. ஆனால் அப்போ எனக்கு தெரியல. இப்போ வந்து கிறிஸோட பாட்டி சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நான் சொல்கிறது தான், அவனுக்கு பல முறை சொல்லிட்டேன், நீ வீட்டு வேலை எதுவும் செய்ய வேண்டாம். உன்னை குறைச்சி மதிப்பிட்டதே நீ வந்து அவங்களுக்கு சொல்கிற வேலையை செஞ்சுட்டு கிடக்கிறதுனால உன்னை எடுபடி மாதிரி நினைக்காங்க. அந்த வீட்டு மருமக மாதிரி நினைக்கிறது இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன், அப்பாவுக்கு எனக்கு உனக்கு சமையல் பண்ண அதோட முடிச்சுக்க. என்ன, நான் காலையில் சாப்பிட்டு போகிறேன்னா அப்புறம் வந்து நைட்டு தான் வர போகிறேன். அப்பா காலைல சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து அப்பா யூனியன் ஆஃபீஸில் இருக்கிறதுனால யூனியன் ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஈவினிங் தான் வருவாங்க. சரியா? அப்பாவுக்கு 2 நேரம் சமையல் முடிஞ்சே போச்சு. நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். நீ 3 நேரமும் அவங்களுக்கு சமையலும் பண்ணி இந்த பூ வியாபாரத்தையும் பார்த்து, சரியா, அவங்கக்கிட்ட அசிங்கமும் பட்டு ஏன்னு இருக்கணும், இது நம்மளுக்கு தேவையே இல்லை. அந்த ரோஹிணி பொண்ணுலாம் ஓவராக பண்ணது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்தல, கிறிஸ் பாட்டியும் கிளப்புறதுக்கு எங்கள் அம்மாவோட சேர்ந்து பிளான் போடுது. அவ்வளோ கேவலமான புத்தியாக இருக்குது. இந்த கேவலமான புத்தியாக இருக்கவங்களுக்கு நீ சமைச்சு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு அதுதாங்க தோணுது, நல்லவங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த ரோகிணி வந்து நம்ம கூட்டம் வந்தவங்க வந்து வீட்டில் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏழைன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப இளக்காரமாக தெரியுது. இப்போ ஏழையை இளக்காரமாக நினைக்கும் போது இந்த பணக்காரங்களுக்கு நான் வந்து ஊழியம் வேலை பார்க்க நான் விரும்பலைங்க அப்படிங்கிறாங்க. மீனா, சபாஸ், இதே மாதிரி வீட்டில் ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், உண்மையிலே மாமாவுக்கு பார்சல் வாங்கிடுவோம். நம்ம சாப்பிட்டுட்டு மாமாவுக்கு பார்சல் வாங்கிடுவோம், கொண்டு காலையிலே கொடுத்துருவோம். அப்புறம் வந்துட்டு நான் காலைல வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் வந்துட்டு மதியம் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, அப்படின்னு நான் சாப்பிட்டு வந்துடுவேன். நீங்கள் நைட்டு தான் வர போகிறீங்க. நான் நைட்டு மாமாவுக்கும் உங்களுக்கும் எனக்கும் பொங்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மீனா அப்படிங்கிறாங்க. யாராவது வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையை விஜயா கேட்குறாங்க, என்ன இவ்வளோ நேரத்து தம்பிட்டு வரையில் இப்போ சமையல் ஒன்றும் பண்ணலையா வைக்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க, என்ன மீனா, இவ்வளோ நேரத்துக்குலாம் சமைச்சிருவீங்கன்னு சமைக்காமல் இருக்கீங்க, வைக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி, சமைக்கணுன்னா நான் சமைக்கிறதுக்கு நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன்னா, இந்த வீட்டில் நானும் உங்களை மாதிரி மருமகளா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே சமைச்சிட்டு இருந்தீங்க, நேற்று வரைக்கும் சமைச்சிட்டு இருந்தீங்க, நீங்கள் சமைக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்?
அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நாங்கள் ஆஃபீஸ் போக வேண்டாமா, இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, சாப்பிடாம இப்படி போக முடியும் அப்படி இப்படின்ட்டு கிடக்காங்க. உடனே நீங்கள் உங்கள் வீட்டு மேலே தான் ஜூஸ் போட தெரியுமா, ஜூஸ் போட்டு தர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என்ன நீ கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து மனோஜ் பேசுகிறாரு. மனோஜ் பேசுனோன்னா முத்துக்குச்சேரி எனக்கு வந்து, என்னடா மீனோட சவுண்டு பார்த்துக்கிட்டு இருக்க, அவள் சமைக்க மாட்டான், உங்களுக்கு வேணால் சமைச்சு சாப்பிடுங்க, என்ன சமைக்க தெரியலையா கடையில் வாங்கி சாப்பிடுங்க, இன்னும் மீனாக சமைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. ஏன்டி உன் புருஷன் சொல்லுறதை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா வச்சிட்ருக்கியா அப்படிங்கிற. அத்தை யார் சொல்லியும் கேட்டு ஆடணும் அவசியம் இல்லை, சாப்பாடு பொங்க முடியாது சரியா, நான் அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளை கூட்டி வரேன், அவங்கள வந்து உபசரிக்க கூட என்ன அனுமதிக்க கிடையாது, நான் அந்த வீட்டில் ஒரு மனுஷியாக நீங்கள் மதிக்கிறது இல்லை, என்ன வேலைக்காரி மாதிரி தான் வச்சு பார்க்குறீங்க, இதுக்கு நான் அவங்களுக்குலாம் சமைச்சு தரணும், எனக்கு தலையில் எழுதிருக்கு, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. மீனா சபாஸ் சபாஸ் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, மீனா இப்போ தான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க, சமைக்கணும் அப்படின்னா எல்லோரும் கலந்துக்கிட்டு சமைக்கணும், ஒரு ஆளை சமைக்க வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது நல்ல பழக்கமாக. ஒரு வீட்டில் 3 மருமகன் இருக்காங்கன்னா 3 மருமகன் அவங்களால ஏண்டதை செய்யணும், ஒரு ஆளுக்கு நான் அதிகப்படியாக சமைக்க தெரிஞ்சவங்க அதை கூடுதலாக செய்யணும், இப்படி எந்த வேலையுமே செய்யாமல் எனக்கு டயத்துக்கு சாப்பிடணுன்னு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நாங்கள் கடையில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறார், போங்க கடையில் சாப்பிடுங்க, காஞ்சி போன இட்லிங்க சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. டேய் நாங்கள் கிட்ட காஞ்சி போன இட்லி சாப்பிடணும், 5 ஸ்டார் ஹோட்டலே சாப்பிடணும்டா அப்படிங்கிறாங்க. சாப்பிடு அங்கேயாவது பில்லு கொடுத்து சாப்பிடு, பில்லு கொடுக்கலாம் டன்னு கட்டிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு தெரியும் என் பையில் எவ்வளோ போனால் அதுக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பையை சும்மையாக தூக்கி காட்டுதாரு. அதில் 500 கட்டாக இருக்குது. இதை பார்த்துனா ரோகிணி ரொம்பவே தோரணையாக மொத்த கேவலமாக பார்க்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்ககிட்டையும் கெட்டு இருக்குது, ஆனால் வந்து உங்களை மாதிரி படம் போட்டு காட்ட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா 5க்கும் 10க்கும் நீ பூ ஊற்றிட்டு கிடக்க, அவன்கிட்ட ஒரு கெட்டு பணம் இருக்கோ அப்படிங்கிறாங்க. அத்தை இருந்தாலும் கூட நாங்கள் இப்படி பந்தா பண்ண மாட்டோம், அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. வர உனக்கு வாய் நீண்டுட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை வாய் நீண்டா அதை வச்சு பூக்கட்ட முடிஞ்சால் நான் அதையும் வச்சு வியாபாரம் பார்த்துருவேன் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. உனக்கு உண்மையிலேயே வாய் அதிகம் தாண்டி, நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரித்தை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூவாரத்துக்கு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் சமையல்லாம் பண்ணாமல் அவங்க கடையில் சாப்பிட்றாங்க, முத்து மீனா கடையில் சாப்பிட்றாங்க. அப்புறம் வியாபாரத்தை அவங்க பார்க்குறாங்க. முத்து அங்கே கார் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. அப்புறம் வந்துட்டு மதியம் கடையில் சாப்பிட்டு மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னா எங்கள் அம்மா வீட்டு வெளியே தான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே சாப்பிட்றாங்க. அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. மீனா நீ வந்து மதியம் உங்கள் வீட்டில் சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னிலேருந்து நாங்கள் சமைக்கிற மாதிரி இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் சமைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா அம்மா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்ன மீனா எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அந்த வீட்டில் எல்லோரும் சமைச்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன், அந்த வீட்டில் எல்லோரும் வந்து என்ன வந்து உறவான்னு நினைப்பாங்க, நானும் அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக நினைப்பாங்க, நானும் அந்த குடும்பத்தில் அக்கறையாக பார்த்துக்கணுன்னு நினச்சி தான் பார்த்தோம்மா. ஆனால் வந்து அவங்க என்ன வேலைக்காரி மாதிரி தான் நடத்தியிருக்காங்க. கிறிஷோட பாட்டி வரும்போது தான் அதுக்கு உண்மை நிலையே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால வரையுமே என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார், நீ வந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும் என்ன இருக்குது, நம்மளுக்கு மட்டும் நீ சமைக்க வேண்டியதானே, இப்படி சமைச்சு கொடுத்து உன்னை யார் மரியாதையாக நடத்துகிறா வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்களே சொல்லும்போது வந்து சரி எப்போவுமே எதாவது பேச தானே செய்வார்னு நினச்சேன். ஆனால் கிறிஷோட பாட்டி வரும்போது தான் சொல்கிறாங்க, நீனும் அந்த வீட்டில் ஒரு மருமக தானம்மா, நீ மட்டும் இப்படி வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தால் உனக்கு எப்படி மரியாதை இருக்கும், வாரவங்க எப்படி ஒன்று மதிப்பாங்க. அந்த சுருதியோட அம்மா வந்து பெரிய பணக்காரங்க, ரோகிணியோட அம்மா பணக்காரங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்ல வராங்கன்னா, இப்படிலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மீனாக்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவா இந்த ரோகிணி. எதுக்காக மீனா வந்து தப்பாக நினைக்கா அப்படின்னா, அவள் சமைக்கிறா வைக்கிறா, அவளுக்கு கீழே நினைக்கும் போது இந்த மீனாவால் நம்ம எதுவும் சொன்னால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சி தான் நம்ம மகா கல்யாணம் இப்படி சொல்கிறா. அதனால் வந்து மீனாவை வந்து எல்லா மருமகம் மாதிரி ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மீனாட்ட வந்து நம்ம மகா உண்மை நிலையை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்குவா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் மீனாவுக்கு வந்து தன்னை வந்து எல்லோரும் இகழ்ச்சியாக நினைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ தான் படுது மனசில். உடனே முத்து சொல்கிறாரு, மீனா இதே மாதிரி தினம் ஃபாலோ பண்ணிட்டு வீடு சரியாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா காலையில் சாப்பிடலாம், மதியமும் சாப்பிடலை, தன்னால் கண்ணை கட்டிடுது, ஏங்க எனக்கு தலை சுற்றுதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் யூனியன் ஆஃபீஸில் இருக்கேன், நீ இப்போ ஃபோன் அடிக்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஃபோன் அடித்து வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நானே அடிக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் மனோஜ் தலை சுற்றுதுடா, எனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. அம்மா நானே வந்து ஃபர்னிச்சர் கடை நடத்திட்டு இருக்கேன், நான் சாப்பாடு வாங்கிட்டு வர முடியுமா, அவங்களுக்கு தலைகளில் சுற்றிச்சுன்னா ஏதாவது காய் போட்டு கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அதுவே முடியாமல் இருந்தாலும் நான் படுத்து கிடக்கேன், ரோகிணியாக வர சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அம்மா ரோகிணிக்கு அடிக்கேன் அப்படின்னு ரோகிணிக்கு அடிக்காங்க. ரோகிணி நீ வீட்டுக்கு போவேன், அம்மா சாப்பிடாம மயங்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் பார்லர் வேலையை பார்ப்போனா அம்மாவை பார்ப்போனா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவளால் வர முடியாதுன்ட்டா, நீங்கள் ஏதாவது சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன், கட் பண்ணிடுறாரு. உடனே ரோகிணி இப்படி பண்ணுறாங்களே மனோஜ் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தன்னால் ஒரு கிளாஸ் அரிசி போட்டு சமைச்சி சாப்பிடுதாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு 4 மணிக்கு ரோகிணி வராங்க.
என்ன ரோகிணி நான் ஒரு மாதிரி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சா கூட நீ ஃபோன் அடித்து பேச மாட்டேற அப்படிங்கிறாங்க. அத்தை வேலை பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிதான் உங்களுக்கு வேலை தானே முக்கியம், மாமியாரோ அம்மாவோ முக்கியமா அப்படிங்கிறாங்க. என்னத்தை சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஒரு கிளாஸ் அரிசி போட்டு சமைச்சேன், அந்த பூக்காரி மதியம் இந்த வீட்டு பக்கத்துலேயே வரல அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவளுக்கு வந்து கடையில் சாப்பிடுவா, ரோட்லேயே வியாபாரம் மாதிரி தலைவா, பூ கட்டுறதுக்கு என் வீட்டிலேருந்து கட்டுவான்னு நினைக்கிறேன். அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவளுக்கு வேறு இவன் பைக் வாங்கி கொடுத்துருக்கான். இவன் வியாபாரம் பார்க்கன்னு என் வீட்டுக்கே அடைஞ்சிட்டு கிடக்கா. இவன் உழைக்கிற காசை பூரா கொண்டு கொடுத்துட்ருக்கா, இவனும் கேட்க மாட்டான். நான் வந்து கேள்வி கேட்கறதுனால பிடிக்க மாட்டேங்குது அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, நாளைக்கு வந்து காலையில் நம்ம இது ஒரு முடிவு பண்ணிடணும் அத்தை நம்ம கடையிலலாம் சாப்பிட்டுட்டு இருந்தால் கட்டையும் செய்யாது, அது போக நல்லாவும் இருக்காது. மீனா நல்லா தானே சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ என்ன அவளுக்கு ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இன்றைக்கி ஒரு வழி பண்ணி அவனும் நாளைக்கு நாளையிலேருந்து இந்த வீட்டில் அவரை வழக்கம் போல் சமைக்கணும், இந்த பூ வியாபாரத்துக்கே போகக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணுமோ அப்படிங்கிறாங்க. சரித்த வண்டி இருந்தால் தானே வந்து அந்த மீனை வந்து பூ வியாபாரம் பார்ப்பா, வண்டி ஏதோ ஒரு வகையில் பண்ணிடுவோம் அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அவன் ஒரு வண்டியை வந்து ரிப்பேர் பண்ணால் என்ன செய்யணும்னு கேட்டேன். அவங்க வந்து இன்ஜினுக்குள்ளே சீனி போட்டால் வண்டி ஜாம் ஆயிரும், அவ்வளோதான், வண்டி ஓடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்ஜினே போயிருமா அப்படிங்கிறாங்க. சிம்பிள் மாற்றத்தை நீங்கள் வந்து அந்த வண்டி சாவி மட்டும் எங்கே போடுறாங்கன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ஆணியில் தான் நான் வந்தோன்னு போடுறா அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க தூங்கின பிறகு அவங்க மொட்டை மாடலாம் தூங்குவாங்க. தூங்கின பின்னாடி அந்த சாவியை நீங்கள் நானும் எடுத்து அதில் சீனியை ஒரு குத்து சீனியை போட்டால் போதும், இன்ஜின் சீஸ் ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் வேறத்துக்கே போக முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வண்டியை கொண்டு விடுதாங்க. விட்டோன்னே சரி நைட்டு வராங்க. உடனே நைட்டு சமையல் பண்ணு அப்படிங்கிறாங்க. நான் காலையில் சொன்னதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் மறக்கலை. நைட்டுக்கு வந்து நாங்கள் 3 பேருக்கும் நான் சமையல் பண்ணக்கூடிய கடமை இருக்குது, நான் சமையல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு, முத்துக்கு, மீனாவுக்கு சமையல் பண்ணுறாங்க. சமையல் பண்ணிட்டு அம்மா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க, மாத்திரை போடுறாங்க. ஏங்க நீங்கள் 3 பேர் சாப்பிட்டா போதுமா, மற்றவங்களாம் சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. என் மருமகன் மீனா சமைக்கிறா, அவள் முடிவை வந்து நான் வந்து மாற்ற விரும்பலை. அவள் வந்து வேறு யாருக்கும் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கும் சமைக்க தெரியும், எல்லாருக்கும் சமைக்க தெரியும், அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. கிச்சன் இருக்குது, சிலிண்டர் பொதுவாக இருக்குது, மளிகை பொருட்கள் இருக்குது, சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு சமைச்சவா எங்களுக்கு சமைக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. விஜயா, மாமியாராக உனக்கு சமைச்சு தர ஏன்னா நான் சொல்கிறேன், எங்கள் மாமியார் பாவம் சமைச்சு கொடுன்னு சொல்கிறேன், ஆனால் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க முடியாதுன்னு அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு சமைச்சு தர மாட்டா, ரோஹினிக்கு சமைச்சு தர மாட்டா, ஸ்ருதிக்கு சமைச்சு தர மாட்டா, இது என்னங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரவின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, இப்போ எல்லோரும் கடையில் சாப்பிட்ருக்கு நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மீனா பொண்ணு இவ்வளோ நாளாக 1 வருஷமாக கல்யாணம் முடிச்சதுலேருந்து தினமும் 3 நேரம் சோறு அவள் தான் சமைச்சு தந்தா, நம்ம நல்லா சாப்பிட்டோம், அவளுக்குள்ள மரியாதை நம்ம எல்லோரும் கொடுத்தோமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் என்ன பெரிய இவளாக அவளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டியா, அந்த மரியாதைக்கு வந்து அவள் செஞ்சு தர மாட்டான், உங்களால் ஆனதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து வழக்கம் போல் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு தான் வருது, ஆகா மீனா சமைக்க மாட்டேன்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டேமா சாப்பிட என்னமா இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் வெறும் கங்கு தான்டா சாப்பிட்றியாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படிங்க. எனக்கே சாப்பாடு இல்லைடா, ஏதாவது நைட் ரெடி பண்ணுடா அப்படிங்கிறாங்க. உடனே எதாவது ரெடி பண்ணமான்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணுறாரு. பிரியாணி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அங்கே கொஞ்சம் மிச்சம் சோறு இருக்குது, முத்து மீனா சாப்பிட்ட சோறு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. உடனே டைனிங் டேபிளே சுற்றாரு மனோஜ். உடனே முத்து செய்கிறாரு, மீனா கொஞ்சம் நவுண்டுரு, காக்கா வந்து வடையை தூக்க போது பாரு அப்படிங்கிறாங்க. நேராக சட்டியை திறந்து பார்க்காரு, கொஞ்சம் சோறு இருக்கா, தட்டில் போட்டு சாப்பிடுதாரு. இதை பார்த்து ரோஹினி சொல்லுறாங்க, மனோஜ் நம்ம தான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அங்கேயே நோண்டிகிட்டு இருக்கீங்க, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ரோஹினி வயிறு பசி தாங்க முடியல, எனக்கு வயிறு பசி இல்லை, என்னால் இருக்க முடியாது, அந்த பிரியாணிக்காரன் லேட் பண்ணிகிட்டே இருக்கான், வீட்டில் தயவுசெய்து அந்த மீனா சமையல் பண்ண சொல்லு. டேய் முத்து முன்னாடி சமைச்சானடா அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் முன்னாடி சமைச்சேன்னா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் எவ்வளோ பெரிய வீட்டில் உள்ள பிள்ளை தெரியுமாடா, அவன் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு திங்கணும்னா அவள் எவ்வளோ பெரிய வீட்டில் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, சமைக்க என்ன சமைக்க சொல்லு, வேண்டாமா கடையில் சாப்பிடுங்க, தேவையே இல்லை எங்களுக்கு, நாங்கள் வேறு யாராவது சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சிரிக்கிறாங்க, பாருங்கப்பா எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் ஏதாவது ஒன்று தப்பாக பேசுனா ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம், அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க, அவங்க எல்லாருக்கும் சமைச்சு தரணும்னு அவசியம் கிடையாது, அப்படி சமைச்சு தரவங்களுக்கு உரிய மரியாதை நீங்கள் கொடுக்குறது கிடையாதுன்னா அவன் எப்படி சமைக்கிடுவான், அந்த பொண்ணு எப்படி சமைக்கும், இன்னும் அது வாய்ப்பு இல்லை, அவரே சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோஹினி வா நம்ம சமையல் பண்ண பார்ப்போம், கண்ணை கட்ட ஆரம்பிச்சிச்சு, மதியம் சாப்பிடாம மயங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு ஊற்றி சோறு போட்டு போங்கினேன், சாப்பிட்டேன், இப்போ மறுபடியும் நம்ம போகினா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ரோஹினி உனக்கு என்ன சமைக்க தெரியும் அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு ஒன்றும் சமைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே மனசு சொல்கிறாங்க, நம்ம சீக்கிரம் சமைக்க, எனக்கு வயிறு பசி காணலை, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் வாயை முடிச்சுக்கிட்டுடா, சோறுன்னு பறந்துட்டுருக்கேன்,
சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. அதில் உப்பு அதிகமாக மீனா போட்டிருந்தாங்க. இவங்க ரோகிணி போட்டிருந்தாங்க. சாப்பிடும்போது விஜயா, "ஏன் ரோகிணி இவ்வளோ உப்பு போட்ட? சாப்பிடவே முடியல, உப்பாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க தூங்குறதுக்கு போகிறாங்க. இங்கே வாய் எரிச்சல் தாங்க முடியல. விஜயா அப்படின்னு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. "என்ன விஜயா, உப்பு தண்ணியோ? தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சால் அது தண்டனை நடுவி தானே தீரணும்" அப்படி இப்படிங்கிறாங்க. "நான் என்னங்க செஞ்சேன்?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, மீனா நல்லா சமைச்சு தருவா, நான் நல்லா உபசரிப்பா. உபசரிக்கும் போது 1000 குறை சொன்னேன். இப்போ அந்த பிள்ளை சமைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் அனுபவிக்க. ஒரு நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாள்லேயே 24 ஹவர்ஸ் கூட ஆகலை. அதுக்குள்ளே உன்னால் தாங்க முடியல. ஏன்னா இன்னும் காலம் இருக்குது. சரி இருக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் விஜயா நினைக்கிறாங்க, இருடி காலையில் நீ சமைக்கலன்னு அந்த வீட்டில் இருக்கிறத நான் பார்த்து விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. "ரோகிணி, காலையில் இந்த பூக்காரி சமைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த அந்த பைக்கு வந்து ஏதாவது வகையில் பண்ணணும்" அப்படிங்கிறாங்க. "ஆண்டி, நான் தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேனே, சீனி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆண்டி" அப்படிங்கிறாங்க. "அதான் சமையல் கட்டில் இருக்கம்மா" அப்படிங்கிறாங்க. "இல்லை, மீனா வந்துட்டு கிச்சனில் படுத்தாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் சீனியை மட்டும் ஒரு பார்சல் எடுத்துக்கொண்டு நீங்கள் பைக் கொடுத்த இடத்துல ஓரமாக வச்சுருங்க" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சீனி எடுத்து கொண்டு வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, "அதான் நீங்கள் தூங்கிடாதீங்க, நானும் தூங்க மாட்டேன். நைஸாக கதவை திறந்துட்டு போய் அதான் இன்ஜினுக்குள்ளே போட்டுடலாம். போட்டோன்னா வண்டி ஓடாது. மீனாவுக்கு வேறு வழியே கிடையாது. வீட்டிலே இருந்தாகணும். வீட்டில் இருக்க மீனா சும்மா இருக்க மாட்டாங்க. சமையல் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க சமைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி, "நண்பா, ஒரு ஆளுக்கு வந்துட்டு கொடைக்கானல் வரைக்கும் போகணும். ஒரு சொந்த வண்டி இருக்குது. நீ டிரைவராக போகலாமா?" அப்படிங்கிறாங்க. "அப்படியே நண்பா, எவ்வளோ கிடைக்கும்?" அப்படிங்கிறாங்க. 5000 தர தயாராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. 5000 தருவாங்களா? சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. அப்போ நினைக்கிறாரு, காரத்துக்கு பண்ணாங்க கொடுத்தோம், நம்ம வீட்டுக்குள்ளே நின்றா நல்லது தான். பேசாமல் மீனா பைக்கில் போயிட்டானே, நம்ம கொடைக்கானலுக்கு போயிட்டு உடனே தானே வரப்போகிறோம்னு சொன்னாங்க. அதான் விடியதுக்குள்ளே வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவன் பைக் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. "ஏங்க, என்னங்க உன் பைக்கு என் பைக்குங்க, போயிட்டு வாங்க" அப்படிங்கிறாங்க. இவங்க பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பைக் எடுத்துகிட்டு போனதே தெரியாமல் ரோகிணியும் விஜயாவும், "சரி நம்ம வந்து இன்ஜினில் வந்து சீனியை போட்டுற வேண்டியதான்" அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாவியே இருக்கதே பார்க்காம அவங்க நேராக பைக்கிட்ட போயிடுறாங்க. பைக்கை காணல. "என்ன பைக்கை காணல?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. "ஒருவேளை பைக் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டு டப்பார்னு மேலே வந்துடுறாங்க. சாவியை பார்க்குறாங்க, சாவி இல்லை. "ஓ, அந்த பைக்கை வந்து நைட்டுக்கான எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போடுறாங்க. ஏங்க இந்த மீனாவுக்கு வந்து சேட்டையை பாருங்கள், நைட்டு பைக் எடுத்து எங்கேயோ போயிருக்கா பாருங்கள்" அப்படிங்கிறாங்க. உடனே, "என்ன நீ சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, "அத்தை, இதை ஒரு சாக்கா சொல்லி வீட்டு விட்டு வெளியே அனுப்பி விட்ருங்க. லேடிஸ் வந்து இப்படி ஊர் சுற்றி கலைஞ்சா சரி வருமா? இவனை பார்க்க போனால் அப்படி இப்படின்னு என்னத்தையாவது பேசுங்க" அப்படிங்கிறாங்க. "வேடிக்கையை மட்டும் பாரு" அப்படிங்கிறாங்க. உடனே, "ஏங்க அங்கே பாருங்கள், மீனா போக்கு வர சரியில்லை. ஃபோன் அடிக்கடி பேசுகிறதும், பைக் எடுத்து ஊர் சுற்றுறதும், கண்ட டயத்துக்கு போகிறதும், கண்ட டயத்துக்கு வர்றதும் எனக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த பூக்கட்டை அதை வீட்டில் சமைச்சிக்கிட்டு இரு வைன்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்களும் முத்துன்னு சொன்னீங்க, அவள் சுய தொழில் பண்ணுறா, நடமாடும் பூக்கடை நடத்துகிறா அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ பாருங்கள், வண்டியும் காங்கலை, அவளையும் காங்கலை" அப்படின்னுட்டு இருக்காங்க. பயங்கர இதாக போகுது. "அவள் எங்கேயும் போயிருப்பா, இல்லைன்னா அவசரத்துக்கு போயிருப்பா. அது முத்துட்டு சொல்லிட்டு தானே போயிருப்பா" அப்படிங்கிறாங்க. "ஏங்க, அவன் மொட்டை மாடில் தூங்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட எங்கே சொல்லியிருக்கான்? புருஷனுக்கு தெரியாமல் அலையுதானா? அப்போ ஏதோ ஒரு கதையாக தானே இருக்கும்" அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். எப்படியாவது இந்த முத்தையும் மீனா இந்த வீட்டு விட்டு அனுப்பலான்னு பார்த்தேன். சரியான வாய்ப்பு, இந்த வாய்ப்பு விட்டுறவே கூடாது அப்படின்னு நினைக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, "மனோஜ், நீங்களும் உங்கள் பங்குக்கு சொல்லுங்கள்" அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், "ஏம்மா, அந்த முத்து மீனா வந்து வீட்டில் இருந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மீனா அந்த குடும்பத்தை எப்படிலாம் அசிங்கப்படுத்த போகிறான்னு தெரியல. டயத்தில் ஒரு லேடிஸ் வந்து வெளில போனால் நாளைக்கு ஏதாவது மேடு போடணும்னா அந்த வீட்டுக்கு தனமாக அசிங்கம். இது இந்த மீனாவுக்கு கொஞ்சமாக தெரியுது" அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலையில், "சரி வரட்டும் விடு, முத்துக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "முத்து" அப்படிங்கிறாங்க, "கீழே இறங்கி வா" அப்படிங்கிறேன். "இப்போ நான் வந்து கொடைக்கானல் போய்ட்டுருக்கேன்ப்பா" அப்படிங்கிறேன். "கொடைக்கானல் போய்ட்டுருக்கியா? டேய், பைக்கிங் வாங்கல, மீனா வாங்கலான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கா" அப்படிங்கிறாங்க. "எப்பா, மீனா மொட்டை மாடில் தூங்கிட்டு இருக்கா, நான் தான் பைக் எடுத்துகிட்டு வந்தேன். நான் வந்து கொடைக்கானல் வரைக்கும் ஒரு ஆள் போகணுன்னாரு. அவர் சொந்த கார் வச்சுருக்காரு. சரி போயிட்டு வந்து ஒரு 5000 கிடைக்குன்னாங்க. சரி காலையிலே வந்து போய் நைட்டு போய்ட்டு காலையிலே வந்துடலான்னாங்க. சரி காலைல வந்து ஒரு 5000 கிடைச்சா நல்லா தானப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கும்பா. அதான் அங்கே வரைக்கும் போகிறதுக்கு என் காரை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு என் காரை விட்டுட்டு நான் மீனா பைக் எடுத்துகிட்டு போனோம்பா" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நான் அவங்கள சொல்கிறேன், "உனக்கு அறிவு இருக்கா விஜயா? அறிவு இல்லையா? மீனா மொட்டை மாடில் தூங்குதானா? முத்து தான் வந்து மீனா பைக் கேட்டு போயிருக்கான்" அப்படிங்கிறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், அவன் கொடைக்கானல் போயிருக்கான்" அப்படிங்கிறாங்க. "கொடைக்கானல் பைக்லேயே போயிருக்கானா?" அப்படிங்கிறாங்க.
கொடைக்கானல் போயிருக்கான், எல்லாத்தையும் வழக்கமாக சொல்ல முடியாது படுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே ஏமாற்றமாயிடுது. ஆகா நம்ம என்னடாம பேசி இந்த மீனாவை அனுப்பலான்னு பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. உண்மையிலே இருக்கால இவர் வெண்டாதி சொல்லி தரான்னு பார்க்குறாங்க. அங்கே மீனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பூக்கார் இங்கே தான் தூங்கிட்டு இருக்கியா, அப்படி வெளியே போனது அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. ரோஹிணி சொதப்பிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, எப்படியாவது காலையில் மீனாவை சமைக்க வைக்கணும், நம்ம கடையிலலாம் சாப்பிட முடியாது ஆண்டி, ரெகுலராக மீனா கையாலே சாப்பிட்டு பழகியாச்சு. அவங்க சமைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே அகமாகவும் பேசுவாங்க, உங்களை மதிக்கவும் மாட்டாங்க ஆண்டி அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு மேலும் மேலும் ஏறுது. நீ சொல்லுறது சரிதாம்மா, ஏற்கனவே இந்த பூ வியாபாரம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் சமைக்கும் போதே என்னை ஏற்று பேசுவா, இப்போ சமைக்கவே இல்லை அப்படின்னா ரொம்ப திமிரு பேச்சாயிரும். அதனால் கண்டிப்பாக சமைக்க சொல்லிடுவேன். அவன் தான் பைக் எடுத்துகிட்டு கொடைக்கானலே போயிட்டான், கிறுக்கு பையன். அவன் போயிட்டான். அப்படி இருக்கும்போது வந்து இவன் எப்படி பைக்கில் வியாபாரம் பண்ண போவா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை காலையில் விடியுது. மீனா வந்து வழக்கம் போல் வீட்டை முத்தம் துடைச்சிடுறாங்க. அப்புறம் காப்பிக்கு போய் மீனா போடுவான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்காங்க. மீனா காப்பி போடுறாங்க. ஆகா நம்மளுக்கு தான் வந்து தரப்போகிறாங்கன்னு சொல்லி விஷயம் வாயை பழக்கிறாங்க. அண்ணாமலை கொண்டு காப்பி கொடுக்குறாங்க. இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு நேராக காப்பியை மீனா குடிக்கிறாங்க. குடிச்சு மாமா வந்துட்டு இப்போ பக்கத்தில் பூ வியாபாரத்துக்கு வண்டி இருக்குது, நடந்தே தான் போகிறேன், போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா பார்க்குறாங்க. நீ கொடு இன்னும் தானே கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டு அடுத்தாவெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன், வந்துட்டு நீ தானே சமைக்க போகிறேன், புருஷன் பைக்கு கேட்டு வரப்போகிறது இல்லை, இன்னையிலேருந்து நீ சமைக்க போகிற, அதை நான் ரெகுலர் ஆக போகிறேன் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஜயா. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து காலையில் ஆஃபர் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் என்ன முத்து நைட்டே போயிருக்க சொல்லலை வைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அர்ஜென்ட்டாக போக வேண்டி இருந்துச்சு, ஒரு 5000 கிடைச்சா லாபம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனோம்ப்பா, நைட்டு போனேன், இப்போ வந்துட்டேன், 5000 கிடைச்சி லாபம் தானப்பா, கொஞ்சம் தூங்கிட்டு ஸ்டாண்டுக்கு போயிடும்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்டே சொல்கிறாரு அண்ணாமலை, நல்லா தூங்கு முத்து, நைட்டு வண்டி ஓட்டியிருக்கேன், மறுபடியும் வண்டிக்கு போனோன்னா சரி வராது அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா வராங்க. வந்தோடனே என்னங்க எப்போ வந்தீங்க அப்படிங்க, இப்போ தான் வந்தேன், அப்பா நம்ம 3 எதுவுமே சாப்பாடு வேண்டாம், நீ சமைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு அந்த சாப்பாடை தூக்கி கொடுக்குறாங்க. அண்ணாமலை சாப்பிட்றாங்க. ஏங்க இந்த மீனா வந்து தினம் வந்து சமைக்க மாட்டாளன்னுமே அப்படிங்கிறாங்க. அம்மா அதான் சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. எங்கள் உங்களுக்கு கடை சாப்பாடாக இருந்தால் உடம்பு என்னத்துங்க ஆகும் அப்படிங்கிறாங்க. என்னை பற்றி நீ அக்கறைப்பட வேண்டாம், என் மேலே அக்கறைப்பட முத்து மீனாக பார்த்துப்பாங்க, நீ சமைச்சது வந்து நான் சாப்பிடலை, அவங்க சமையலில் நான் சாப்பிட்றேன், இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவள் சமைக்கணும், சமைச்சிட்டு தான் போகணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி வராங்க. மீனா அந்த வீட்டிலே நீங்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து வந்தவங்க, அது போக நீங்கள் தான் படிப்பு கம்மி, சின்ன வேலையை நீங்கள் தான் பார்க்கிங்க, நீங்கள் சமைச்சிருந்தா தான் அவ்வளோ பேர் சாப்பிட முடியும், நீங்கள் உங்கள் பாட்டில் பூ வியாபாரத்துக்கு போகிறேன் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்படி இல்லை மற்றவங்களாம் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நீங்கள் சொல்லுறது உங்களுக்கே சரியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அவன் ரோகிணி சொல்லல என்ன தப்பு, நீ தானே சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே நான் சமைச்சு கொடுக்கணுமா, நான் சமைச்சு கொடுக்குற இந்த வீட்டில் நான் வேலைக்காரியாக இருக்கேன், இல்லை நீங்கள் சம்பளம் தரீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, சம்பளம் எவ்வளோன்னு சொல்லுங்க மீனா, நாங்கள் தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் லட்சம் தான் நான் சமைக்கிற மாதிரி இல்லை, சரியா, நீங்கள் வேணால் சமைங்க, நான் உங்களுக்கு வேணால் சம்பளம் தரேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, அவள் சமைக்கணும் நீ சம்பளம் கொடுப்பியா அப்படிங்கிறா. மற்ற இப்போ நான் சமைத்தேன், நீ வேலைக்காரி மாதிரி நடத்துனீங்க, இப்போ வந்து அவங்கள சமைக்க சொல்லுங்கள், நான் வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. மீனா சமைக்கலை அப்படிங்கிறாங்க. என்ன குரல் உசுறுது அப்படிங்கிறாங்க. அப்படி தான் வசனம், ஒழுங்காக சமைக்க தான் சமைக்கல, அந்த வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு சரியான கடுப்பாகுது. ஏட்டி நீனும் நானும் ஒரே வீட்டில் வாழ வந்திருக்கோம், என்னமோ ஓன் சொந்த வீடு மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுதாங்க. போட்ட உடனே மீனாவு ஒரு போடு போட்டோன்னே விஜயா ஆடி போகிறாங்க. இந்த ரோகிணிக்கு ஏன்டா நம்ம இந்த மீனாட்டை இப்படி பேசணும், ஏன் வாங்கி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பொத்துறாங்க. கன்னத்தை பார்க்குறாங்க. மனோஜ் வந்து கண்ணை வீங்கிடுது. ஏன் மீனா இப்படி செஞ்சு உனக்கு எவ்வளோ துமுறு அப்படிங்கிறாங்க. சதெல்லாம் பேருங்க, என் வீட்டுக்காரோட அண்ணன் நினைக்கு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அரண்டு போய் உரமாக நிற்காரு. இங்கே பூசை விழுந்த உடனே விஜயா சுதாரிச்சுக்கிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இன்னும் ரூமில் வந்து சொல்கிறாங்க, எங்கே பார்த்தீங்களா அந்த மீனா என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தேன், அவர்கிட்ட நீங்கள் ஏட்டி கூட்டி பேசினதையும் பார்த்தேன், அவள் கரெக்டான டோஸு கொடுத்தா, அதுக்கு பயந்து நீ ரூமுக்கு வந்தது நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நான் ஏங்க பயப்படணும் அவளுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ அவட்ட போய் பேசி பாறேன், மீனாட்ட பேசி பாரு, உனக்கு ஒரு பூசை கிடைக்கும். இந்த ரோகிணிக்கெலாம் தேவையில்லாத வேலை, சமைக்கிறதா இருந்தால் தான் சமைச்சு சாப்பிட வேண்டியதான், சமைக்கலையா கடையில் சாப்பிட வேண்டியதான். இதை விட்டுட்டு நீ தான் சமைக்கணும், இந்த வீட்டில் நீங்கள் தான் கம்மியாக படிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் சமைங்கன்னா அந்த பிள்ளை எப்படி சமைக்கும், இன்னும் காலத்துக்கு அது சமைச்சும் தராது, நீங்கள் சாப்பிடவே முடியாது, பட்னியாக தான் கிடக்கணும். ஆனால் எனக்கு முன்னேறணும் சாப்பாடு, என் மகனும் என் மருமகனும் ஏற்பாடு பண்ணிடுவாங்க, உனக்கு தான் கஷ்டம், வேணா என்ன நான் சாப்பிட்றது சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் வைக்கிற சாப்பிட்றேன், நீ சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க எச்சிச்சோறு சாப்பிட்றது அளவுக்கு அந்த விஜயா இருப்பா. என் மனோஜ் வந்து ஆர்டர் பண்ணால் 3 நேரமும் கடையில் சாப்பாடு வரப்போகுது, என் பையன் லட்சக்கணக்கில் தொழில் பண்ணுதாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பண்ணுறான், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சி அவனை வந்து நீங்கள் அனுப்பி விடுறதுக்குள்ளே நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், 10 மணிக்கும் 11 மணிக்கும் போகிறான்,
தொழில் அவன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனும் உங்கள் பையன்தான், அவன் தொழிலில் ஜெயிக்கணும் உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு அக்கறைலாம் இருக்க தான் செய்யுது, அவனுக்கு அக்கறை இருக்கா? என் மாமன்கிட்ட 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கோமே, அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும், அந்தளவுக்கு நம்ம உழைக்கணுங்கிறது எண்ணமே இல்லை. ஏதோ ஒரு பேருக்கு கடை வச்சுருக்கேன்னு பிறகு வீட்டில் பில்டப் பண்ணிக்கிட்டு கடைக்கு போகிறதும் வரதுமா இருக்குது. அதில் லாபம் வரணும், தொழிலில் பேர் வரணும், அதெல்லாம் வந்தால் தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க என் பையன் கொஞ்ச நாள்லேயே பெரிய கோடீஸ்வரன் வந்துடுவான், என் மாமா தான் ஜெயிலேருந்து வெளியேற போகிறான்னு ரோகிணி சொல்லிட்டாளே அப்படிங்கிறாங்க. முதல்ல மாமா இங்கே இருக்காருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க, தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மலேசியா எங்கே இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க அது வேறு நாடுங்க அப்படிங்கிறாங்க. வேறு நாடு தான், இந்த திசையில் சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிலங்க அப்படின்னு. ஒன்றுமே தெரியாமல் என் சம்மந்தி மலேசியாவில் இருக்கார், மலேசியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு படம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே அவர் மலேசியாவில் தான் இருக்காரா, உண்மையிலே அவர் ஜெயிலில் தான் இருக்காரா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதான் ரோகிணி சொன்னாலும் நீங்கள் நம்பலையா அப்படிங்கிறாங்க. நான் நம்பாதலை அப்படிங்கிறத காட்டிலும் அவர் வந்து யாருன்னே நம்மளுக்கு தெரியல. இல்லாத சம்மந்திக்கு நீ பெரிய மரியாதை கொடுத்துட்ருக்க, இருக்க சம்மந்தியை மதிக்க மாட்டேங்க. மீனா அம்மாவோ மீனா வீட்டிலேருந்து யார் வந்தால் அவங்கள ரொம்ப இகழ்ச்சியாக நினச்சி பேசுகிறேன். நான் அதெல்லாம் நீ சரின்னு சொல்லி இந்த இடத்துல பேசிகிட்ருக்கேன். நானும் சரி நீ கல்யாணம் முடிச்சாச்சு, 3 பிள்ளை பற்றியாச்சு, காலமும் ஓடிட்டுன்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் சகிச்சுட்டு போகணும் அவசியம் இல்லை. என்ன இப்போ மீனா செஞ்சது தான் கரெக்டு, யாருக்கும் சமைச்சு தர மாட்டா, அளவுக்கு மீறி பேசினா அமுதமும் நன்றுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டாலாம். இன்னும் வந்து இந்த ரோகிணியும் மீனாட்ட வச்சுக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் வந்து முத்துக்கு தெரியல, அவர் தூங்கிட்டு இருக்காரு. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இந்த சூழ்நிலையில் முத்து தூங்கி எழுந்திரிச்சி வராரு. இங்கே விஜயா ரொம்ப கடுப்பில் உட்காந்துருக்காங்க. என்னப்பா அம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இல்லைப்பா வசமாக ஒரு காட்டினா மீனா, அதனால் அவங்க அம்மா 2 பேர் இருக்கா, ரோகிணி மனோஜும் வீட்டு விட்டு போயிட்டாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்திருப்பாங்க, ஒரு ரெஸ்ட் இந்த வீட்டில் சாப்பிட்றோன்னு வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலே மீனா ஒரு குரூப் கொடுத்தோன்னே கிளம்பி போயிட்டாங்க, இன்னும் மீனாட்ட வச்சுக்கிட்டே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படிலாம் நடந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. நீ நல்லா தூங்கிட்டடா, அவங்க ஏட்டி பூட்டி பேசினாங்க மீனாட்ட. மீனா ஒரு குடுப்பு கொடுத்தோன்னு அவங்க அண்ணன் மனசாக இருக்கட்டும், உங்கள் மைனி ரோகிணியாக இருக்கட்டும் அரண்டுட்டாங்க. குறிப்பாக நான் பக்கத்தில் இருக்கால விஜயா, அரண்டு அப்படி அரண்டு போனோம் அப்படிங்க. ஏன் எங்கே அரளணும், இந்த பூக்காரிக்கு நீங்கள் செல்லம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அதனால் பண்ணுறா வைக்கிறா அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த மாதிரி தான் அவகிட்டையும் பேசியிருப்பாங்க, அவளும் எவ்வளோ தான் பொறுத்துக்கிட்டு இருப்பான், சாது முரண்டா காடு தானப்பா கொள்ளாது அப்படிங்கிறாங்க. இன்னும் மீனாவை ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. இது என்ன பெரிய விஷயமா, ரோகிணி ஓவராக பேசினாங்க, அதான் உங்கள் ஸ்டைல் ஒன்று போட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா இனி அமைதியாக இருக்க சொல்லிட்டு நீ இனிமேல் இறங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் முத்துக்கு பொண்டாட்டி தானே, முத்துக்கு வர கோவம் எனக்கு கொஞ்சமாவது வரணும்ல, ரொம்ப என்னுடைய சுயமரியாதை ரொம்ப சீண்டி பார்க்குறாங்க, அதுதான் பார்த்தேன். இதுக்கு மேலே நீ வாய் பேச விட்டேன், இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்தேன். கொடுத்த பிறகு அது மூச்சே வரல, இனிமேல் என் பக்கத்துலேயே வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சுருதி வராங்க. ஆண்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சாப்பிடாம போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சமைச்சா வச்சுருக்கீங்க, இல்லை நான் கடையில் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க ரவிட்ட, ரவி நம்மளும் எனக்கு சமைக்க சொல்லித்தர ரவி, நான் வீட்டில் சமைக்கிறேன், இன்னமும் வந்து மீனா சமைக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க மீனா சமைக்கலைன்னா நம்ம யாருமே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சமைச்சா தானே சாப்பிட முடியும், நீங்கள் தான் சமைக்க மாட்டேங்களே கறி வெளிச்சு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கு ஒரு ஆஃபர் வந்துருது, அதில் கிளம்பி போயிருந்தாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயாட்ட, அவங்கவுங்க சமைச்சா சாப்பிட்லாம், மீனாக தான் சமைக்கணும்னா நடக்காதுல்ல நம்ம அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க எல்லோரும் கடையில் தான் சாப்பிடணும், வெளியே தான் சாப்பிடணும், வந்து வீடே தேவையில்லைன்னு சொல்லி போயிட்டாங்கன்னா என்னங்க செய்யுது, இந்த கூட்டு குடும்பமே போயிடும், அதனால் மீனாவை சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாரு விஜயாட்ட, விஜயா இந்த கூட்டு குடும்பம் சிதையாமல் இருக்கணும், வைக்கணும்னா எல்லோரும் சேர்ந்து சமைக்கணும், எல்லோரும் சமம்னு பார்க்கணும். நீ வந்து அப்படி பார்க்க தயாராக இல்லை, பணக்கார மருமக தான் உனக்கு மருமக, பணக்காரதாக இல்லாதவங்க வந்து உனக்கு பிள்ளையும் கிடையாது மருமகளும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பேற்பட்ட வீட்டில் அவங்க சமைச்சு தந்து நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் இன்பமாக இருக்கதா அவங்க இன்பமாக உணரணும்னு அவசியமே கிடையாதுல்ல, அவங்களுக்கு வந்து தேவையும் கிடையாது, அதனால் வந்து அவங்க வந்து செய்ய மாட்டாங்க, அப்படி அவங்க செஞ்சாலும் நான் செய்ய விட மாட்டேன், இதான் உள்ளது, அதனால் வந்து நீ வந்து எப்படி பார்க்கணுமா பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி எதுவும் சமைச்சு வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. என்ன வந்தது வராமல் எப்படி கேட்க, உன் மருமக தான் சூப்பராக சமைப்பாளா அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்க, அந்த மீனா வீட்டில் சமைக்க மாட்டான்ட்டா, வீட்டில் ஒரே பிரச்சனை போயிட்டுருக்கு, 2 நாள் ஆச்சு சமையல் பண்ணி, வீட்டில் ஏதாவது ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த மனோஜியும் ரோகிணியும் வரும்போது தான் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க, அவங்க காலையில் போயிட்டாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க, நைட்டு மதியம் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. சரி நான் மதியம் வந்து புளியோரை தான் பண்ணி சாப்பிடுதியா அப்படிங்கிறாங்க. என்ன புளியோரை சாப்பிட்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நேற்று போனது வந்து மிச்சம் இருந்துச்சு,
அதை புளியோதரை போட்டு வச்சுருந்தேன், அதை வேணால் நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. புளியோதரைலாம் யார் சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. சரி சரி விஜயா, அவன் ரேஞ்சுக்கெலாம் நீ சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அங்கே பார்வதி சாப்பிட்டதை பார்த்துட்டு வாய் எச்சி வருது. சரி எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. புளியோதரை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க, மதியம் சாப்பாடை முடிச்சிட்டேன், நைட்டு சாப்பாடு தான் பார்க்கணும். இந்த மீன் அந்த பூக்காரி பண்ணதை படம் பார்த்தியா அப்படிங்கிற. என்ன அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்படி செஞ்சுவிட்டா அப்படிங்கிறாங்க. யார் நம்ம மீனாவா அப்படிங்கிறாங்க. நம்ம மீனா தான். இப்படி பண்ணிவிட்டா. அந்த பூக்காரிக்குள்ளே சேட்டையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, அவட்ட பேசவே ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதே கொடுப்போம் உனக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, நீ வாயே பேசியிருக்க மாட்டேன் விஜயா அப்படிங்கிறாங்க. என்ன என்னைய கை நீட்டுருவாளோ, அப்படி கை நீட்டினாலும் என் வீட்டில் இருந்துருவாளோ அப்படிங்கிறாங்க. விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்க, அவள் கை நீட்டு அந்த வீட்டில் இருக்க தான் சீதா அப்படின்ட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு ஒன்றும் பேச முடியல. எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான், எல்லாம் மாறும். நம்ம ஜாதகக்காரன்ட்ட இந்த ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் ஜாதகத்தை பார்த்து வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை போய் ஜாதகம் பார்க்குறாங்க. எப்போவும் குழந்த பிறக்கும், அது பிறக்கும் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. 2 ஜாதகமே பார்த்துட்டு சொல்லுறாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு குழந்த இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு குழந்த வரப்போகுது அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் குழந்த கிடையாது, யாருக்கு குழந்த வரப்போகுது அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, பார்வதி சொல்கிறாங்க, ஏன் மீனாவும் மருமக தானே, அவன் குழந்த வராதா அப்படிங்கிறாங்க. உடனே அவன் என் மருமகளே கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாம், ஜாதகம் அப்படி சொல்லலையே, அவங்களுக்கு தான் குழந்த பிறக்குன்னு சொல்கிறாங்க சீக்கிரம். அதனால் பிறக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு பிறக்க வேண்டிய காலம் இருக்குது, அது தூக்கி கொஞ்சம் வேண்டிய நேரமும் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஏய் பார்வதி வாயை பற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதியோட அம்மா வராங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இன்னும் வீட்டில் யாரும் இல்லையா சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நான் இருக்கேன், வீட்டுக்காரர் வெளில போயிருக்காங்க, எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் அந்த மீனாவும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அவள் தான் பூ வியாபாரம் பண்ணுதான், அது மட்டும் தான் இது பண்ணுதுன்ட்டு வெளியே போயிருந்தாள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏத்தாவளை பார்த்தேன், பைக்கில் போயிட்டுருந்தாங்க, பயங்கர ஸ்பீடாக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி, அவளுக்கு ஓவர் தும்மல் ஆயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி, வந்திருக்கேன் வாங்கன்னு சொல்லி கேட்டேங்க, ஒரு பச்சை தண்ணி கூட தர மாட்டேங்க. சம்மந்தி இருங்கன்னு சொல்லி தண்ணி ஒரு கொண்டு கொடுக்காங்க. என்ன சம்மந்தி வெறும் தண்ணி தானா அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதி அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது, இங்கே சமைக்க விஜயா கறி வலிக்கும், அது பாரு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, சம்மந்தி இருங்க நான் காப்பி போடுதேன் அப்படிங்கிறாங்க. போய் காப்பியை போடுதாங்க. காப்பி ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை ஸ்ருதியோட அம்மா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு என்ன சம்மந்தி காப்பி இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, காப்பி போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, எப்போவும் மீனாக தான் சமைக்க சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி சமையலுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருந்தோம், திடீர்னு சமைச்சோன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. இது என்ன சமையலா சம்மந்தி, இது சாதாரண காஃபி தானே, இது கூட போட தெரியாத, நான் உங்களுக்கு போட்டு தானே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அம்மா போட்டு கொண்டு கொடுத்தாங்க. சம்மந்தி இது எப்படி இருக்குது அப்படின்னு, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி போடணும், முன்ன சமைக்க தெரியணும், இல்லைன்னா சமையல்காரங்களை வேலைக்கு வைக்கணும். இந்த மீனாக சமைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சமைக்க போகிறதில்ல, இப்போ வீட்டு சமையலுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதான் தெரில சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்னோடய பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, அது ரோகிணி பெண்ணும் பெரிய பணக்காரி, அதனால் வந்து ஒரு வேலைக்கு ஆள் வைங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆளை அனுப்புகிறோம், நாங்களே சம்பளம் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நல்லதாக போச்சு, அப்படி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு ஃபோன் அடிக்காங்க வாசுதேவனுக்கு. எங்கள் நம்ம ஸ்ருதி வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்களை அனுப்புங்க வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, சம்பளம் எல்லாம் நான் தந்துடுவேன், இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சமைச்சு கொடுத்துடணும், அதுபோக ஏதாவது பொருள் வாங்கினா கூட நீ அக்கௌண்ட்டில் வாங்கிக்கானு, எவ்வளோ பணமோ நான் அக்கௌண்ட்டில் அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாயந்தரம் எல்லோரும் வராங்க. ஒரு லேடி வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னா மனோஜ் கேட்குறாங்க, அதுமா அந்த பொம்பளையால் யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் நம்மளுக்கு சமையலுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருட்டா அப்படிங்கிறாங்க. நம்ம சமையலுக்கு இவங்களே வச்சுருக்கு அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் சமைப்பீங்க அப்படின்னு மனோஜ் போய் கேட்குறாரு. என்னென்ன சமைப்பேன், நூடுல்ஸ் சமைப்பேன், ரைஸ் சமைப்பேன், அது சமைப்பேன் பயங்கரமாக சொல்கிறாங்க. உடனே இப்படி ஆளாக எப்படி அப்பா ரெடி பண்ணார் அப்படிங்கிற. அப்பாலாம் ரெடி பண்ணலடா, ஸ்ருதியோட அம்மா தான் ஆள் ரெடி பண்ணியிருக்காங்க, சம்பளம் அவங்களே கொடுத்துட்டான்னு சொல்லிட்டாங்க, சரி நம்மளுக்கு செலவு மிச்சம் தானே சொல்லி சரின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சூழ்நிலை அண்ணாமலை வராங்க. அந்த பொம்பளையில் யார் விஜயா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்லணுமா, இது வந்து வேலைக்கு வச்சுருக்க ஆள் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா ஏன்ட்ட கேட்காம வேலைக்கு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள்கிட்டலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என் சம்மந்தி தான் வந்து வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் சம்மந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், வாசுதேவனோட ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்கள ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க, அவங்களே சம்பளம் கொடுத்துருவாங்களாம், நம்மளுக்கு அவங்க சமைச்சு தந்துடுவாங்களாம் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இப்போ அவங்க யார் அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டில் இருக்கிற மீனாவும் சமைக்க மாட்டா, ஆனால் சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் வச்சாலும் வைக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் வைக்கலாம், நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்கள எப்படி அவங்க சம்பளம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு இதாங்க, சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதான் சமைக்க சொல்லிட்டேன், இப்போ சமையலும் பண்ணி வச்சுருக்காங்க, நைட்டு சூப்பராக ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, வாங்க நம்ம எல்லாம் ரைஸ் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. விஜய் அவங்க வயசுக்கு ரைஸ் செமிக்குமா வைக்குமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனா அவங்களுக்கு வந்துடுறாங்க. பாருங்கள் ஆடி அசைஞ்சு வராங்க, 6 மணி ஆகிட்டு.
நைட்டு சாப்பாடு 12 வைக்கணும், கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என் பொண்டாட்டி தான் சமைக்க மாட்டான்னு தெளிவாக சொல்லிட்டாளே. எங்கள் அப்பாவுக்கு பார்சல் வாங்கியாச்சு, எங்கள் 2, 3 எதுக்குமே பார்சல் வாங்கிட்டோம் கடையில். நாங்கள் இப்போ கடையில் கடை சாப்பாடை சாப்பிட போகிறோம், காலையில் மீனாக சமைக்க போகிறோம், நாங்கள் வேலைக்கு போக போகிறோம், வழக்கம் போல் வேலை நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. நீ அப்படியே பண்ணிக்கிட்டுங்கடா, அவன் பொண்டாட்டி சமைக்கலன்னா எங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆளே இருக்காதா? இல்லைன்னா சாப்பிடவே முடியாதா? ஏன் நாங்கள் என்ன ஒன்றும் இல்லாமையாக இருக்கோம்? சமையலுக்கு வேலைக்கு ஆள் வச்சிட மாட்டோமா அப்படிங்கிறாங்க. அடே அப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. இது கேட்டையா, நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு சுருதி வீட்டிலேருந்து ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஆள் அனுப்பலை, அவங்க அம்மா விஜயா வந்து ஆள் வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முதுகேப்பா, அவங்க எதுக்குப்பா நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி சமைக்க மாட்டான், நீனும் சமைக்க விட மாட்டேன், வேலைக்கு ஆள் வச்சாலும் வைக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, மீனா சமைக்கலன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டிலேருந்து ஆள் வந்திருக்காங்க, எங்கள் வீட்டில் பைசா கொடுக்க போகிறாங்க, இல்லை நாங்கள் கொடுக்க போகிறோம் முத்து, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு, உங்கள் சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் வேலைக்கு ஆள் வச்சா ஏதாவது பொருளை தூக்கிட்டு போயிட்டாலோ இல்லை நம்பிக்கையான ஆள்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்லங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த சுருதியோட அம்மா தானே அனுப்பணும்னு சொல்கிறாங்க, அவங்க பணக்காரங்க வீட்டில் வேலை பார்த்தவங்க நம்ம வீட்டில் வேலை பார்க்குறது எப்படின்னு தெரியல, சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போமே அப்படிங்கிறாங்க. சூழ்நிலை நைட்டு நான் பயங்கரமாக ருசியாக இருக்குது அப்படி இப்படின்னு சாப்பிடுதாங்க. சாப்பிட்டு நைட்டு எல்லோருமே தூங்குறாங்க. முத்து, மீனா, அண்ணாமலை தவிர்த்து மீதி எல்லோரும் சாப்பிடுதாங்க. நைட்டு சரியான வயிற்று போகு. என்ன ஆயில் நிறைய சேர்த்துருக்கிறதுனால எல்லாருக்கும் வயிற்றோட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே விஜயா, ரோகிணி, மனோஜ், மற்ற எல்லா சுருதி, ரவி எல்லாருக்கும் வயிற்றாக போகுது. அடையப்பா அடையமான்ட்டு கிடக்காங்க. இந்த முத்து மீனாவும் சிரிக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட்டு ரைஸ் சாப்பிடாதங்க வைக்காதங்கன்னு நான் சொன்னேன். அதுபோக அதை பார்க்கும்போதே ஆயில் நிறைய இருந்துச்சு. புதுசாக வந்திருக்க சமையக்காரங்க அப்படி சமைக்காங்க இப்படி சமைக்காங்க வாங்கி சாப்பிட்டே படாத பாடுபடுத்தீங்க, படுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் எப்பா இது இப்போ சரி வராது, ஏகப்பட்ட வாட்டி வாந்தியும் பேதியும் போயிட்டாங்க, இது சரி வராது அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜ் கிறங்கி விழுந்துடுறாரு. டேய் முத்து முடியல, ஏதாவது பண்ணுடா அப்படிங்க. நான் என்னடா பண்ண முடியும், அதெல்லாம் அடைக்க முடியுமாடா அப்படிங்கிறாரு. மறுபடியும் வயிற்றில் இருக்கிறது உடனே பார்த்துட்டு போகிறாரு. எப்போ இது சரி வராது, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடிச்சு தான் முடியும்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் ஃபோன் அடிக்காங்க. அங்கே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, நான் வீட்டுக்கே 2 நர்ஸ் அனுப்புகிறேன், வீட்டில் வச்சே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே எல்லாருக்கும் செக் பண்ணி ஊசியை போட்டு மாத்திரையை கொடுத்து குளுக்கோஸை போடுதாங்க. அங்கங்கே குளுக்கோஸை போட்டு படுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த முத்து சிரிக்காரு. ஒரே நாள் சமையல் எல்லாம் முடிஞ்சதா, ரைட்டு சூப்பர் மீனா, கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்க, அப்படி இப்படி நீ சமைக்கலாம் சாப்பாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து புது சமையல்காரங்களை வச்சு சமைச்சாங்க, முடிஞ்சா அப்படிங்கிறாங்க. இப்போ புதுசாக வந்து சமையல்காரர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேறு எதுவும் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. இன்னுமா வேண்டாம், ஒன்றும் வேண்டாமா, தயவுசெய்து ஒன்றும் வேண்டாம், தயவுசெய்து நீ வந்து ஸ்ருதியோட வீட்டுக்கே போயிருமா அப்படி இப்படிங்கிறாங்க. முத்து சிரிக்கிறாரு. மீனா, நம்மளாம் யாரையும் அனுப்ப வேண்டாம், அவங்களே அனுப்பிட்டாங்க பற்றியா அப்படிங்கிறாங்க. என்ன போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னும் ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க, ஏன் வந்த நீ அங்கே தானே சமைக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் நாள் சமைச்சேன், ரைஸ் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு சாப்பிட்டாங்க, நிறைய சாப்பிட்டாங்க. திடீர்னு வயிற்றால விரிச்சு எல்லாருக்குமே வந்து டாக்டர் வந்து பார்த்துட்ருக்காங்க, எல்லாருக்கும் குளுக்கோஸ் ஏறுது, அதனால் அவங்களுக்கு அன்னபால் கஞ்சி தான் குடிக்கணுமா, அதை மீனாவே காய்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணையே கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதியோட அம்மா பயங்கரமாக சிரிக்காங்க. சரி இதுக்கு தானே இந்த வேலையை பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. இந்த விஜயாவுக்கும் இந்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வேணும், முத்து மீனாவும் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு தேவையானது கடையில் என்னது சாப்பிட்டாங்க, இட்லி, அதனால் அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. இந்த முத்துக்கும் இதை வச்சு ஒரு ஆப்ப வைக்கலாம்னு நினச்சேன், மறுபடியும் நடக்காமல் போயிட்டு அவன்கிட்ட சொன்னது நீ கேட்கலையோ அப்படிங்கிறாங்க. நான் பல முறை சொன்னேன், அந்த முத்து மீனாவையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வேண்டாம், நாங்கள் தான் கடையில் இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம்ல, நைட்டு இட்லி தான் சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டாங்க, என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல. இப்போ எல்லாருக்கும் வயிற்றால போனோன்னே அவர் வீட்டுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு, நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. வாசுதேவன் சொல்கிறாரு, இந்த காமெடிலாம் வந்து நீ பயங்கரமாக பண்ணதை சுதா, இதே மாதிரி இந்த அண்ணாமலை குடும்பத்தை பாடாப்படுத்திக்கிட்டு எனக்கு இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அண்ணாமலைக்கும் வயிற்றால இருந்துச்சு வாந்தி இருந்துருந்துச்சுன்னா அவன் போயிருவான், நானும் ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அனுப்பக்கூடாதுங்க, பொறுத்து எல்லாத்தையும் அனுப்பணும் என்ன அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே மீனா சமையல் பண்ணுறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆகாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டா, இன்னொன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. உடம்பு எல்லாருக்கும் சரியாக வரைக்கும் சமைப்போம்னு மனசில் நினச்சிட்டு இவங்க சமைக்காங்க. அப்போ சமைக்கிறாங்க, அன்னப்பால் கஞ்சி எல்லோரும் கொடுக்காங்க, கொடுத்தோன்னு எல்லாருக்கும் சரியாயிடுது. உடனே சரி நேற்றுப்புறம் கடைக்கு போல் ரோகிணி, நம்ம இன்னைக்கு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புதாங்க. மீனா சமைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டை போய் பார்க்காங்க. மீனா சமைக்கலை. ஏம்மா இன்றைக்கும் சமைக்காமல் இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா, என்னடி செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை
ரொம்ப சவுண்டு வருது. என்ன நீங்கள் தான் எல்லோரும் சரியாயிட்டில் சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏன் நீ சமைச்சு தர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எனக்கு சமைச்சு தர முடியாத, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நான் பால் கஞ்சி காய்ச்சி தந்தேன், அது மனசாட்சியின் அடிப்படையில். சரியா? யாரும் சொல்லி செய்யலை. இப்போ நீ யாரும் சொல்லி நான் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மருமக ரோகிணி தான் நல்லா சமைப்பாங்களா, அவங்கள சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவள் எப்படி சமைப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க எப்படி சமைப்பாங்க, ஏது சமைப்பாங்கன்னு சொல்லி கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஒழுங்காக சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. ஒரு வேளை எங்கள் அம்மா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இங்கே மீனா குத்து மதிப்பாக தான் சொல்லியிருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா இதான் கரெக்டு, சரியா? இனிமே யாருக்கும் சமைச்சு தர வேலையை வச்சுக்கிடாத, சமைக்கவும் செய்யாத. அவங்களாம் முடிஞ்சால் சமைச்சு சாப்பிட்றாங்க, இல்லைன்னா பட்டியம் கிடக்காங்க, நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உடல் பருமனை குறைக்க ஒரு சிறிய குறிப்பு என்ன அப்படின்னா, நான் சாப்பிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப எடையாயிருச்சு. அப்போ எடையானோடனே எப்படி குறைக்கனே தெரியல. நான் எண்ணெய் பொருட்களும் அதிகமாக சேர்க்குறதும் இல்லை, வைக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. நான் உட்காந்தே வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு கை அசைவு கூட கிடையாது. இப்படி இருக்குது, நம்ம உடம்பு ஏறிடுச்சே, வாலிபமாக கூட இருக்கமே, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது பல மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன். அதாவது சித்த மருந்து கடைக்கு வாங்கி சாப்பிடுவேன். ஒவ்வொருத்தங்களாம் சொல்கிறத செஞ்சு பார்ப்பேன். ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் தான் ஒரு பாட்டிகிட்ட போய் கேட்டேன். பாட்டி, நான் சின்ன வயசில் உடம்பு ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்ருக்கேன். அப்போ உடம்பு ஏறலை. இப்போ உடம்பு ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை சாப்பிடாம தவிர்க்கிறேன். அப்போவும் எனக்கு உடம்பு இறங்க மாட்டேங்குது. என்ன செய்யலாம் பாட்டி அப்படின்னு. பெறவாண்டி ஒன்றுமே இல்லை. நிறைய பேருக்கு சாதாரண ஒரு இது தெரிய மாட்டேங்குது. முன்னாடிலாம் சாப்பிட்ட உடனே எல்லாருமே வெத்தலையை சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் அது என்ன ஆச்சுன்னா பல் கரையாகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க. சுண்ணாம்பு பாக்கு போடாமல் வெறும் வெத்தலையை தினம் சாப்பிட்ட பிறகு முன்னாலே போதும், உடம்பு குறைஞ்சிரும் பேராண்டி. என்ன உங்களுக்கு இப்போ கொழுப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 மிளகு, என்ன 2 வெத்தலை, 5 உலர் திராட்சை, அது கருப்பு திராட்சையாக இருந்தாலும் சரி தான், வெள்ளையாக இருந்தாலும் சரி தான், ஏதாவது ஒரு 5 வச்சுக்கிட்டு சவைச்சிடணும். அதுவும் வெறுமையத்தோடு முன்னீங்க அப்படின்னா கொழுப்பை கரைச்சிடும். அதுபோக நைட்டு நீங்கள் சாப்பாடெல்லாம் முடித்த முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சீரண சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா கொழுப்பு எப்படி சேருது, உங்களுக்கு சீரண சக்தி சரியாக இல்லாமல் அங்கங்கே கொழுப்பு தேங்குது. அதை பூரா கரைச்சி எடுத்துடும். அதுபோக உங்கள் ரத்த கொதிப்பாக இருந்தாலும் சரி தான், அதுபோக உங்களுக்கு சரியான உமிழ்நீர் வரல, வைக்கல, ஏகப்பட்ட நன்மையை அந்த வெத்தலை கொடுக்கு. அப்பேற்பட்ட வெத்தலையை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. அப்போ எவ்வளோ நாள் பாட்டி சாப்பிடணும், வைக்கணும் அப்படின்னு நான் கேட்கல. தம்பி, எதை செஞ்சாலும் 1 மண்டலம் செய்யணும். 1 மண்டலம்னு என்னது பாட்டி அப்படின்னு கேட்டேன். 48 நாள் 1 மண்டலம் தம்பி, நீ 60 நாள் செஞ்சு பாரு, உடம்பு உனக்கு குறையலைன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் தினமும் காலையிலையும் 2 வெத்தலை, வெறும் வெத்தலையை சாப்பிட்றது. நைட்டு 2 வெத்தலை, 2 மிளகு, அப்புறம் 5 காஞ்ச முந்திரியை வச்சு சவைச்சிடுறது. சவைச்சிட்டு தூங்கணும் அப்படின்னா காலையில் மோஷன் போகிறதுக்கோ எதுக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது, கலகலன்னு போயிடும். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக சாப்பிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வரும்போதே என்னுடைய உடலில் அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் படிப்படியாக உடம்பு குறைகிறது. கிட்டத்தட்ட 6 கிலோ நான் ஒரே இந்த இந்த காலகட்டத்திலே நான் குறைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இது எவ்வளோ பெரிய எளிய வழிமுறையாக இருக்குது. இது தெரியாமல் நான் சீரக தண்ணியை கொதித்து வச்சு தேனை வச்சு சாப்பிட்றதும், இல்லைன்னா வாக்கிங் போகிறதும், இல்லைன்னா இப்படி போனால் தான் குறைக்க முடியுமா அப்படி இப்படின்னு நினச்சி, இது சாதாரண நடைமுறையாக இருக்குது, எல்லாராலையும் செய்ய முடியுமே, பெரிய லெவலில் செலவும் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் உடலில் குறைக்கணும், அதிக எடை இருக்குது, இல்லை கொழுப்பு இருக்குது, குறைக்கணும்னு நினச்சா அப்படின்னா நீங்கள் 2 வெத்தலையும் 2 மிளகையும் 5 காஞ்ச முந்திரியும் வச்சு உணவு சாப்பிட்ட பின்னாடி அதை வச்சு நீங்கள் மென்று தின்னீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் உடல் எடை குறையும், உங்கள் உடலை வலுவாகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.